வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதல்வர் ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவு திறந்திருக்கும். பாஜக எம்பி செல்வகணபதி பேட்டி. புதுச்சேரி மாநிலம் சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் சர்வதேச காத்தாடி திருவிழா. செல்வம் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள். 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு, முதுநிலை பல் மருத்துவ படிப்பு, MBBS, PTS மற்றும் PSC நர்சிங் படிப்பு. பழைய கல்வி கட்டணமே நிர்ணயம். இனி விரிவான நிகழ்வுகள். முதல்வர் ரங்கசாமிக்காக பிரதமரின் வீட்டு கதவு திறந்திருக்கும் என்று பாஜக MP செல்வகணபதி பேட்டியளித்தார். மாநில அந்தஸ்து மற்றும் மாநில வளர்ச்சிக்காக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் வீட்டு கதவுகள் புதுச்சேரி முதலமைச்சருக்காக எப்பொழுதும் திறந்து இருக்கிறது என்றும் அவரை அழைத்து செல்வது எனது பொறுப்பு என்று பாஜக MP செல்வகணபதி பேட்டியளித்தார். புதுச்சேரி பாஜக MLA-க்களை அடிமையாக வைத்திருக்கவில்லை. அவர்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்கிறோம். அனைவரும் மாநில வளர்ச்சிக்காக தான் பாடுபடுகிறோம். இன்னும் 2 ஆண்டுகளில் புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி ஆகும் என்று பாஜக MP செல்வகணபதி பேட்டியளித்தார். புதுச்சேரி மாநிலம் சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் சர்வதேச காத்தாடி திருவிழாவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் இன்று குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் சர்வதேச காத்தாடி திருவிழா சின்னவீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் இன்று தொடங்கி 3 நாட்கள் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சர்வதேச காத்தாடி திருவிழாவை மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த காத்தாடி திருவிழாவில் தாய்லாந்து, வியட்நாம், ஜெர்மன் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வடிவங்களில் காத்தாடிகளை பறக்கவிட்டுள்ளனர். இந்த சர்வதேச காத்தாடி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை ஈடன் கடற்கரை நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாஜி மெகலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இளம் மற்றும் புதிய கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் காணும் வகையில் இந்திய அளவில் IPL போட்டிகள், தமிழக அளவில் TNPL கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதில் சிறந்து விளையாடும் வீரர்கள் இந்திய அளவில் விளையாட வாய்ப்பு உருவாகி வருகிறது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அனுமதியோடு புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக துத்திப்பட்டி பகுதியில் உள்ள சீக்கிரம் விளையாட்டு மைதானத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. மொத்தம் 6 அணிகள் பங்கேற்று விளையாடிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் T20 இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மாகி மெகலோ டைகர்ஸ் அணியும் மோதின. முதலில் டாஸ் வென்று மாகி மெகலோ டைகர்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 18.50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளையும் இழந்து 116 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து ஆடிய மாகி மெகலோ டைகர்ஸ் அணி 17.1 ஓவர்களில் 4 விக்கெட் இழந்து 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. இப்போட்டியை 3000க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் பார்வையிட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தினை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள RG கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மரில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் பயிற்சி டாக்டர்கள் இன்று மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தினர். ஜிப்மர் கலையரங்க கட்டிடம் முன்பு கட்டிடத்தில் திரண்ட டாக்டர்கள் அங்கு உயிரிழந்த மருத்துவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் சோபா சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி தாங்கள் பணிக்கு திரும்பியதாகவும் பெண் டாக்டர் கொலை வழக்கினை விரைவாக முடித்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் உயிரிழந்த மருத்துவருக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் அறவழியில் தொடரும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். டாக்டர் சோபா ஜிப்மர் மருத்துவமனையில் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருக்கேன். நமக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக எல்லா டாக்டர்களும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்கட்டா இன்சிடெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த இன்சிடெண்ட் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு நேற்று எல்லா டாக்டரையும் அவங்களோட பணிக்கு போகிற மாதிரி வேண்டுகோள் விடுவிச்சாங்க. அவங்க மேலே முழு நம்பிக்கை வச்சு நாங்கள் எங்கள் போராட்டத்தை, அதாவது OPD எல்லாம் புறக்கணித்து நாங்கள் பண்ணிட்டு இருந்த அந்த போராட்டத்தை கைவிட்டு
மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் வந்து ஓபிடி சர்வீஸை திரும்ப பண்ண ஆரம்பித்தோம். அப்படின்னா நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுறோன்றது அர்த்தம் கிடையாது. அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்க வழியை தான் நாங்கள் மாற்றிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கூடி அமைதியான முறையில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, பெண் மருத்துவருக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் இந்த அற வழியில் நடந்து கொண்டே தான் இருக்கும். காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் 36 இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்கள் தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆரோவில் இசையம்பலம் பள்ளியின் சார்பில் ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி சுமார் 1200 பனை விதைகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள், ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு விதைகளை விதைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பாடத்திட்டங்களை செய்து வருகின்றனர். அதில் முக்கியமானதாக கருதப்படும் பனைமரத்தை பற்றி மாணவர்கள் ஆழ்ந்து கற்று வந்தனர். தொடர்ந்து இந்த வருடம் இசையம்பலம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பாவேந்தர் விஜயாஞ்சலி பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆலங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் பனைவிதை நடும் விழா தொடங்கியது. முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகள் பனைமரத்தின் பயன்பாடுகள் கோஷமிட்டுக் கொண்டு ஆலங்குப்பத்தை சுற்றி பனைவிதை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்துவது, பொதுமக்களிடையே பனைமரத்தின் பயன்கள், நன்மைகள், இயற்கை எப்படி காப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து ஆலங்குப்பம் ஏரியை சுற்றி 1200 பனைவிதைகள் மாணவர்கள் விதைக்கப்பட்டது. இதில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் பனை விதைகளை விதைத்தனர். முடிவில் மாணவர்களுக்கு சத்தான சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆரோவில் இசையம்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் அப்பகுதி கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பு, முதுநிலை பல் மருத்துவ படிப்பு, MBBS, PTS மற்றும் BSc நர்சிங் படிப்புக்கு பழைய கல்வி கட்டணமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின் அடிப்படையில் சுகாதாரத்துறை சார்பு செயலர் சௌமியா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணம்மா தலைமையிலான கல்வி கட்டண நிர்ணய குழு மூலம் 2024-25, 2025-26 என 2 கல்வி ஆண்டுக்கு புதுச்சேரியில் உள்ள தனியார் சுயநிதி கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவம், கிளினிக்கல் அல்லாத முதுநிலை பல் மருத்துவம், கிளினிக்கல் பாராமெடிக்கல், MBBS, PTS, PSc நர்சிங் படிப்புகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி கட்டணம் இளநிலை மருத்துவ படிப்பு விம்ஸ், மணக்க விநாயகர், வெங்கடேஸ்வரா ஆகிய 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 4 லட்சம், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 16.80 லட்சம், NRF ஒதுக்கீடு இடங்களுக்கு ரூபாய் 21 லட்சம் என பழைய கல்வி கட்டணமே மீண்டும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பு பிம்ஸ், மணக்க விநாயகர், வெங்கடேஸ்வரா ஆகிய 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் கிளினிக்கல் சார்ந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 7.95 லட்சம், கிளினிக்கல் அல்லாத அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 6.55 லட்சம், கிளினிக்கல் சார்ந்த நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 23.90 லட்சம், கிளினிக்கல் சாரா நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 13.5 லட்சம் என பழைய கல்வி கட்டணமே அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அரசு, தேசிய மருத்துவ கவுன்சில் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் போன்ற உரிய அதிகாரிகளால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விதிமீறலுக்கான தண்டனை நடவடிக்கையானது தேசிய மருத்துவ கவுன்சில் ஒப்புதலை திரும்ப பெறுதல், பல்கலைக்கழகத்தால் அங்கீகாரத்தை ரத்து செய்தல் மற்றும் அதிக அபராதம் விதித்தல் ஆகியவை அடங்கும். மேலும் கல்வி நிறுவனங்கள் விரும்பினால் கட்டண குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட குறைவான கட்டணத்தை நிர்ணயிக்கும் சுதந்திரம் இருக்கிறது என கூறினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்கராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில்
இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே எஸ்யூவி ரக காரை சம்பத் எம்எல்ஏ அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த கார்களில் ஒன்று டாடா கருவி. இதுதான் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் கூபே எஸ்யூவி ரக கார் ஆகும். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் மத்தியில் டாடா கருவி எலக்ட்ரிக் காருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. டாடா கருவி எலக்ட்ரிக் காரின் ஆரம்ப விலை வெறும் 17.49 லட்சம் ரூபாயாக மட்டுமே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இதன் டாப் வேரியன்டின் விலை 21.99 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி புடுங்கப்பாக்கத்தில் இயங்கி வரும் டாடா சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் டீசல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இயங்கக்கூடிய டாடா கருப்பு கார் அறிமுக விழா நடைபெற்றது. சக்ராலியா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குநர்கள் துரைராஜ், கோமதி துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை செயல் அதிகாரி ஜாகித் ஹுசேன், பொது மேலாளர் மோகன்ராஜ் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு புதிய காரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சக்ராலியா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஓசூர் தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுமார் 8 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000 மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார். இதில் சமூக நலத்துறை கள அதிகாரி கருணாநிதி மற்றும் அதிகாரிகள் அன்பரசன், ஸ்ருதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பொது செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கர், OBC அணி சீனோ, கிளை தலைவர் முரளி, இளைஞர் அணி பிருத்திவிராஜ், SC அணி சிலம்பரசன், கட்சி நிர்வாகிகள் கவிதா, ஜெகன், ஆனந்த், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதனுடைய துவக்க நிகழ்ச்சியாக லாஸ்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர் ஐயா திரு செல்வகணபதி அவர்கள் தன்னுடைய சொந்த கிளையிலிருந்து நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் OBC அணி மாநில பொதுச் செயலாளர் SM வேல்முருகன், லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பிரகாஷ், உழவர்கரை மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகர என்கிற பிரகாஷ் மற்றும் OBC அணி நிர்வாகிகள், மாநில மாவட்ட தொகுதி அணி பிரிவு நிர்வாகிகள் சிறப்பான முறையில் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.